வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிவாபு போல் ஆஸ்பயர் அப்படிங்கிற ஒரு பாலிசியோட ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் பாலிசியில் உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் வருது. யாராச்சும் இம்மீடியட்டாக மெட்டர்னிட்டி கவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி பாலிசி தேடிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாலிசி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ஓவராலாகவே இந்த பர்டிகுலர் பாலிசி அப்படிங்கிறது ஒரு இன்க்ளூசிவான காம்ப்ரஹென்சிவ் பாலிசி வித் ரீசனபிள் ப்ரீமியம். ஒரு ப்ரீமியமும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. பர்டிகுலர்லி இந்த கம்பெனி நிவாபுவோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இன்கர்ட் கிளைம் ரேஷியோ, அதோட கம்ப்ளைண்ட் வால்யூம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் இன்னொரு கம்பேரிசன் வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். அதோட லிங்க் கொடுக்குறேன். தெரிஞ்சுக்க விரும்புகிற கண்டிப்பாக அந்த கம்பேரிசன் வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா அந்த சேனலில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், அப்புறமா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த பாலிசியில் உங்களுக்கு 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் ப்ளஸ் அண்ட் டைட்டானியம். இந்த கோல்டு ப்ளஸ் அப்படிங்கிறது கம்மியான ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு வேரியண்ட். இதுவே டைட்டானியம் ப்ளஸ் இந்த பாலிசியில் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு வேரியண்ட். பேஸ் சம் இன்சூர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 lakhs, 5 lakhs, 7.5 lakhs, 10 lakhs, 15 lakhs, 20 lakh, 25 lakh, 50 lakh அண்ட் 1 crore ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. பட் கோல்டு ப்ளஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் சிங்கிள் ஏசி ரூம் தான். டைமண்ட் ப்ளஸ், பிளாட்டினம் ப்ளஸ், டைட்டானியம் ப்ளஸில் அந்த மாதிரி எந்த லிமிட்டுமே கிடையாது. ஐசியூக்குமே 4 வேரியன்ட்ஸ்லேயுமே எந்த லிமிட்டுமே கிடையாது. ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோட் அண்ட் ஏர் ஆம்புலன்ஸ் ரெண்டுக்குமே அப் டு சம் இன்ஷூர்ட் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்கு மேலே கவர் ஆகும். நார்மல் ஹாஸ்பிட்டலைசேஷன் டே கேர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால், அதாவது இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கீமோதெரப்பியாக இருக்கலாம், டயாலிசிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நீ டிரான்ஸ்பிளேஷன். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் டே கேர் ப்ரொசீஜர்ஸ் 24 ஹவர்ஸ் அட்மிட் பண்ணி நீங்கள் எடுக்கிற ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் அட்மிட் ஆனால் உங்களுக்கு கவர் ஆகும். மற்றபடி 24 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் அட்மிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கவர் ஆகிடும். மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப் டு சம் இன்ஷூர் உங்களுக்கு கவர் ஆகிடும். பட் செர்டன் ப்ரொசீஜர்ஸ் இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் கவர் ஆகுது. ரோபோட்டிக் சர்ஜரி, ஓரல் கீமோதெரப்பி, இந்த மாதிரி. ஸோ ஓவரால் 12 ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, 12 ப்ரொசீஜர்ஸ். ஸோ அது எல்லாமே இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு கவர் ஆகுது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸ்பென்சஸ் போஸ்ட் அண்ட் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு 60 டேஸும், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது 180 டேஸும் அப் டு சம் இன்ஷூர்ட் உங்களுக்கு கவர் வந்துடும். ஹோம் கேர் அண்ட் டொமிசிலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாக்டரோட ரெக்கமெண்டேஷனோட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அது ரெகுலராக அவங்க ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் உங்களை செக் பண்ணணும். ப்ளஸ் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த அப் டு சம் இன்ஷூர்ட் உங்களுக்கு கவர் கிடைக்கும். ஆர்கன் டோனாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்கன் டோனார் கவர் யார் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் வந்துடும். யாருக்கு டிரான்ஸ்லேட் ஆகுதோ அவங்களுக்குமே அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆகிடும். தட் மீன்ஸ் நீங்கள் ஆர்கன் டொனேட் பண்ணுறதுன்னு கூட இந்த பர்டிகுலர் பாலிசி உங்களுக்கு கவர் பண்ணும். ஸோ அந்த அட்வான்டேஜ் இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. ஆனுவல் ஹெல்த் செக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செர்டன் டெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதில் சிரம் விட்டமின் டி, லிபிட் ப்ரொஃபைலு, யூரிக் ஆசிட் டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு செர்டன் டெஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயருக்கு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும். ரீஅஷ்யூர் ஃபார் அவர், இந்த ரீஅஷ்யூர் ஃபார் அவர் அப்படிங்கிற ஃபீச்சர் நிவாபுப்பால் ரீஅஷ்யூர் 2.0 அப்படிங்கிற அந்த பிளானில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இந்த ரீஃபில் அண்ட் ரீஸ்டோர் பெனிஃபிட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பாலிசி எடுக்கிறோம், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறோம், ஒரு 4 lakh rupees செலவாயிடுது அப்படின்னா பேலன்ஸ் ஒரு 6 lakh rupees சம் இன்ஷூர்டு இருக்கும், பேஸ் சம் இன்ஷூர். நம்ம டிஸ்சார்ஜ் ஆன உடனே அந்த 6 lakh rupees திருப்பி ரீஃபில் ஆகிடும் 10 lakh rupees. ஸோ இது பார்ஷியலாகவும் நடக்கும், ஃபுல்லாகவும் நடக்கும். ஸோ பார்ஷியல் அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஃபுல் அப்படிங்கிறது மொத்த கவருமே 10 லட்ச ரூபாய் கவர் எடுக்கிறீங்க, மொத்த 10 லட்ச ரூபாய் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனோன்னா திருப்பி அது ரீஃபில் ஆகிடும். ஸோ அதான் ஃபுல்லி ரீஃபில் அப்படிங்கிறது. ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்குது. ப்ளஸ் இந்த ரீஃபில் ஆகிற அந்த சம் இன்ஷூர்டை நீங்கள் சேம் டிசீஸுக்கோ இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டிசீஸுக்கோ யூஸ் பண்ணலாம். ஒரே வருஷத்தில் 2 வாட்டி சேம் டிசீஸுக்கு நீங்கள் அட்மிட் ஆனாலும் உங்களுக்கு கவர் ஆகும், இல்லை டிஃப்ரெண்ட் டிசீஸுக்கு நீங்கள் அட்மிட் ஆனவங்களே அந்த ரீஃபில் ஆகிற சம் இன்ஷூர் கவர் ஆகும். இது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸாம்பிளோட நான் அந்த பர்டிகுலர் ரீஅஷ்யூர் 2.0 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும்.
ப்ளஸ் வந்து லாக் த கிளாக் ஃபீச்சர் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. ஸோ அது வந்து கோல்டு ப்ளஸில் கிடையாது, பட் டைமண்ட் அண்ட் பிளாட்டினம் ப்ளஸில் இருக்குது. ஸோ அந்த லாக் த கிளாக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு 22 வயசில் நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, அதோட ப்ரீமியம் வந்து ஒரு செட்டட் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் 32 ஏஜ் வரைக்கும் நீங்கள் கிளைமே பண்ணலை அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேஞ்சே இருக்காது. ஸோ அதுதான் வந்து இந்த லாக் த கிளாக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன். அது வந்துட்டு இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து டைமண்ட் ப்ளஸ் அண்ட் பிளாட்டினம் ப்ளஸில் இருக்குது. டைட்டானியம் ப்ளஸில் வந்துட்டு ஸ்லைட்லி அட்வான்ஸ்டாக அந்த பர்டிகுலர் லாக் த கிளாக்கே வந்து லாக் த கிளாக் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ வந்து நார்மலாக அந்த மெட்டர்னிட்டி கவர் வரும் இல்லையா, ஸோ அந்த மெட்டர்னிட்டி கவர் வந்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த பாலிசியில் வந்துட்டு நார்மலாக டைமண்ட் ப்ளஸ் அண்ட் பிளாட்டினம் ப்ளஸில் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். பட் டைட்டானியமில் நீங்கள் வந்துட்டு மெட்டர்னிட்டி கவர் வந்து கவர் பண்ணால் கூடியும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரீமியம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதான் வந்து இந்த லாக் த கிளாக் அண்ட் லாக் த கிளாக் ப்ளஸ் அப்படிங்கிற அட்வான்டேஜ். லாக் த கிளாக் வந்து டைமண்ட் அண்ட் பிளாட்டினம், கோல்டுக்கு கிடையாது. லாக் த கிளாக் ப்ளஸ் அப்படிங்கிறது டைட்டானியமுக்கு இருக்குது. அப்புறமா பூஸ்டர் ப்ளஸ் ஃபீச்சர். இந்த பூஸ்டர் ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த சம் இன்ஷோட வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது ஆப்ஷனை தான் வந்து பூஸ்டர் ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 lakh ரூபி பாலிசி எடுக்கிறோம், ஒரு 5 lakh ரூபி செலவு பண்ணிட்டோம், 5 lakh ரூபி பேலன்ஸ் இருக்குது பேஸ் சம் இன்ஷோர்ட் அப்படின்னா, அந்த பேஸ் சம் இன்ஷோர்ட் பேலன்ஸ் இருந்த 5 lakh ரூபி வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களோட பாலிசியோட ஓவரால் சம் இன்ஷோர் வந்து 15 lakh ரூபியாக இருக்கும் பேஸ் சம் இன்ஷோர். ஸோ அதான் வந்துட்டு அவங்க பூஸ்டர் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு சர்டன் லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட் அப்படிங்கிறது வந்து இந்த சர்டன் வேரியன்ஸு, இந்த 4 வேரியன்ஸ் இருக்குல்ல, அது டிபெண்ட் ஆகியிருக்கு. ப்ளஸ் உங்களோட என்ட்ரி ஏஜ் பொறுத்தும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பாலிசியில் வந்துட்டு டைமண்ட் ப்ளஸில் ஒரு 18லேருந்து 35 வயசுக்குள்ளாடி நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கன்னா உங்களுக்கு 5x டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த லிமிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakh ரூபி எடுக்கிறீங்கன்னா அப் டு 50 lakh வரைக்கும் அந்த ஓவரால் சம் இன்ஷோர்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே வந்து 46 வயசுக்கு மேலே வந்து இந்த பர்டிகுலர் டைமண்ட் வேரியண்ட்லேயே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கன்னா ஒன்லி 2x டைம்ஸ் தான். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 10 லட்ச ரூபாய் எடுக்கிறீங்கன்னா 20 லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அந்த பூஸ்டர் ப்ளஸ் ஆட் ஆகிற அந்த சம் இன்ஷோர்ட் போகும். ஸோ இதுதான் வந்து பூஸ்டர் ப்ளஸை பொறுத்த வரைக்கும். மிராக்கிள் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டு. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து உங்களுக்கு எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே கோல்டு, டைட்டானியம் ப்ளஸ்ஸு, டைமண்டு, பிளாட்டினம் ப்ளஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்துடும். பட் இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதோட வெயிட்டிங் பீரியட் தான். கோல்டுக்கு வந்து 48 months வெயிட்டிங் பீரியட், டைமண்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு 24 months வெயிட்டிங் பீரியட், பிளாட்டினம் வந்து 9 months வெயிட்டிங் பீரியட், டைட்டானியம் வந்து 9 months வெயிட்டிங் பீரியட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வேரியண்ட்டுக்குமே, அதாவது நீங்கள் 3 lakh ரூபி 5 lakh ரூபின்னு சொல்லிட்டு சம் இன்ஷோர்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சம் இன்ஷோர்டை டிபெண்ட் ஆகி உங்களுக்கு கொடுக்குற அந்த மெட்டர்னிட்டி கவரேஜுமே வந்து டிஃபர் ஆகும். 3 lakh ரூபி உங்களுக்கு 4000 rupees வந்துடும். 5 lakh rupees சம் இன்ஷூர் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5000 rupees கவர் வரும். இதே வந்து 7.5 lakh சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10,000 rupees மெட்டர்னிட்டி கவர் வரும். இதுவே வந்துட்டு நீங்கள் 20 lakh சூஸ் பண்ணுறீங்கன்னா 20,000 rupees, 25 lakh சூஸ் பண்ணாலும் 20,000 rupees, 50 lakh 1 crore சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 25,000 rupees. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் சம் இன்ஷூர் வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி கிடைக்கிற அந்த லிமிட் வந்து டிஃபர் ஆகும். இது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பூஸ்டர் ப்ளஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த பூஸ்டர் ப்ளஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற சம் இன்ஷோர்டை வந்துட்டு நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாம். பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அது லிமிட் வந்து டிபெண்டிங் ஆன் த ஏஜ், அப்புறமா டிபெண்டிங் ஆன் த வேரியன்ட் வந்து அது டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டைட்டானியம் வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து ஒரு 20 lakh ரூபி வந்து சம் இன்ஷோர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 10 வருஷம் நீங்கள் எந்த கிளைமே பண்ணலை அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 2.2 lakh வரைக்கும் சம் இன்ஷோர் வந்து இன்க்ரீஸ் ஆகி போகலாம். நான் சொல்கிறது ஒன்லி மெட்டர்னிட்டி. ஸோ அதில் 20 lakh அப்படிங்கிறது உங்களுக்கு பேஸ் சம் இன்ஷோர், நீங்கள் பாலிசி எடுத்ததும் வரும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வந்து 10 வருஷமாக நீங்கள் எந்த கவருமே நீங்கள் எடுக்காதனால வந்துட்டு நீங்கள் அந்த கவர் எடுக்காத இருக்கிற ஒவ்வொரு வருஷத்துக்குமே அந்த மிராக்கிளுக்கு வர அந்த சம் இன்ஷோர் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த பாலிசியில் பொறுத்த வரைக்கும் 10 times வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டைட்டானியத்துக்கு. ஸோ இதே மாதிரி டிபெண்டிங் அப்பான் த வேரியண்ட் அண்ட் டிபெண்டிங் அப்பான் த சம் இன்ஷோர்ட் வந்து உங்களுக்கு அந்த மெட்டர்னிட்டி கவர் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் மெட்டர்னிட்டி கவர் அப்படிங்கிறது பேஸ் கவரோடது கிடையாது. பேஸ் கவருக்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட 20 லட்ச ரூபா கவர் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த 20 லட்ச ரூபா அந்த வேரியண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 20,000 rupees வந்து மெட்டர்னிட்டிக்காக கொடுக்குறாங்க ஒரு இயருக்கு, பெர் இயருக்கு. ஸோ அந்த 20,000 rupees அப்படிங்கிறது 20 lakhsக்கு மேலே தானே தவிர அது அதுக்குள்ளாடி வராது. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா கவர். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மெட்டர்னிட்டி அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பாலிசியில் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. ஸோ இந்த மெட்டர்னிட்டி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் மதருக்கும் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ்
குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கும் இமீடியட் கவர் கிடைக்கும். ப்ளஸ் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்துட்டு குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட சில கம்பெனிஸ் வந்துட்டு புதுசாக பாலிசி கொடுக்க மாட்டாங்க. இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு என்னவாக இருந்தாலும் குழந்தை பிறந்து அவங்க ஹெல்த்தியாக இருந்தாலும் கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருந்தால் கூடயும் கண்டிப்பாக வந்துட்டு 100% அவங்க வந்துட்டு அந்த குழந்தைக்கு பாலிசி கொடுப்பாங்க இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும். அப்புறமா வந்துட்டு லைஃப் ஹெல்த்தி அப்படிங்கிறது, இந்த லிவ் ஹெல்த்தி அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸில் பார்க்குறது தான். அவங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற எக்ஸசைசஸ், நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு, நம்பர் ஆஃப் கேலரிஸ் பர்ன் பண்ணி அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுனா அப் டு 30% வரைக்கும் உங்களோட ரினியூவல் கமிஷனில் வந்து நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பார்க்கலாம். செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன், ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம், பட் அது பத்தாது அப்படின்னா இன்னொருத்தங்க கூட நீங்கள் ஒப்பீனியன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்னொரு டாக்டரில் வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்க முடியும். அது வந்து அப் டு சம் இன்ஷூர் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். கன்சல்டேஷன் இருக்குது, அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்து எடுக்கலாம். ஸோ அது இந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபீச்சர். ஸோ இது வந்து ஆட் ஆன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு வேரியண்ட்டோட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டைட்டானியம் ப்ளஸ் வேரியண்ட் சூஸ் பண்ணுறீங்க. இந்த டைட்டானியம் ப்ளஸ் வேரியண்ட்டில் வந்துட்டு அதோட ப்ரீமியம் வந்துட்டு 3 வருஷத்தோட ப்ரீமியம் வந்து ஒன் ஷாட்டில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளஸ் வந்து அதோட ஒரு கவர் வந்து ஒரு 20 lakh ரூபி கவர் எடுக்கிறீங்க டைட்டானியம் ப்ளஸ் அப்படின்னா, நீங்கள் 20 lakh ரூபிக்கு வந்து மிராக்கிள் சம் இன்ஷூர் வந்து உங்களுக்கு 20,000 rupees. ஸோ அந்த 20,000 rupees வந்து ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான். பட் நீங்கள் இந்த பர்டிகுலர் ரைடர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷத்தோட அந்த 20,000 rupees, அதாவது மொத்தம் 60,000 ரூபாய் வந்து ஃபஸ்ட் இயரே நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு மெட்டர்னிட்டி கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைடர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி இந்த 3 இயரோட ப்ரீமியமாக நீங்கள் ஒரே ஒன் ஷாட்டாக பே பண்ணிவிட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரைடரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே வந்து உங்களுக்கு அந்த 60,000 ரூபாய் வந்துட்டு மெட்டர்னிட்டி கவர் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் வந்து மெட்டர்னிட்டிக்காக இந்த பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா. அப்புறமா ஃப்யூச்சர் ரெடி. இந்த ஃப்யூச்சர் ரெடி அப்படிங்கிறது இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் வந்து பொண்ணாகவும் இருக்கலாம், பையனாகவும் இருக்கலாம். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா, அதை ரினியூ பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்பௌஸ், அவங்களோட கல்யாணம் பண்ணுற ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இந்த பர்டிகுலர் பாலிசியில் அவங்க ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த விதமான வெயிட்டிங் பீரியடும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 30 days வெயிட்டிங் பீரியட் இருக்கும் இல்லையா, இனிஷியல் வெயிட்டிங் பீரியட், அது இருக்காது. 2 year வெயிட்டிங் பீரியட் ஃபார் ஸ்பெசிஃபிக் டிசீஸ் அது இருக்காது. 3 year வெயிட்டிங் பீரியட் ஃபார் எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அதுவுமே இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் அந்த ஃபியூச்சர் ரைடையுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் தான். அப்புறமா பார்டர்லெஸ். இந்த பார்டர்லெஸ் அப்படிங்கிற ரைடர் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்டு வைடு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் கிடைக்குது. இந்த பார்டர்லெஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எமர்ஜென்சியாக போய் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சரி அதுவும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பிளான்டு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் பண்ண முடியும். அப்புறமா கேஷ்பேக். இந்த கேஷ்பேக் அப்படிங்கிற இந்த ரைடர் அப்படிங்கிறது சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இயரில் வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் கட்டுறீங்க, ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுவீங்க. பட் அந்த பர்டிகுலர் இயரில் வந்து நீங்கள் எந்த கவருமே நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போகும்போது 10% ஆஃப் த ஃபஸ்ட் இயர் ரினியூவல் ப்ரீமியம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேஷ்பேக்கில் ஆட் ஆகிடும். அந்த கேஷ்பேக்கில் நீங்கள் காசு வெளில எடுக்க முடியாது, பட் அந்த கேஷ்பேக்கில் ஆட் ஆகும். ஸோ செகண்ட் இயரில் நீங்கள் ரினியூ பண்ண ஒவ்வொரு கிளைம்லெஸ் இயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% நீங்கள் கட்டுற ப்ரீமியத்தில் வந்து இந்த கேஷ்பேக்கில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் ப்ரீமியம் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டிடக்டிபிள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிடக்டிபிள்னால் என்ன, நார்மலாக வந்து ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 20,000 rupees வந்து நீங்கள் பாக்கெட்லேருந்து பே பண்ணுன்னு சொல்லுவீங்க. ஸோ அதான் டிடக்டிபிள்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது ப்ரீமியம் கம்மியாகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 20,000 rupees வந்து இந்த கேஷ்பேக்லேருந்து நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அது வந்து டிடக்டிபிள். கோபேமெண்ட். ஸோ சம் கேசஸ் வந்து நீங்கள் வந்து கோபேமெண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் வந்துட்டு இந்த கோபேமெண்ட்டுக்கு இந்த கேஷ்பேக்லேருந்து பே பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஓபிடி வந்துட்டு அவுட் பேஷண்டாக நீங்கள் இருக்கும்போது அந்த டைமில் வர ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த கேஷ்பேக்லேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. ப்ளஸ் வந்து சேஃப்கார்ட் ப்ளஸ்ன்னு என்ன, கன்சியூமபிள்ஸ். இந்த கன்சியூமபிள்ஸ் அப்படிங்கிறது நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு பர்டிகுலர்லி சிட்டிஸில் வந்து 10 to 20% அமௌண்ட் வந்து ஒரு சர்ஜரி நடக்கும்போது இந்த கன்சியூமபிள்ஸுக்கு போயிடும். கன்சியூமபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாத விஷயங்கள். நார்மலாக அந்த சர்ஜரியெலாம் நடக்கும்போது தான் அது அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த கன்சியூமபிள்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் சேஃப்கார்ட் ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும், முக்கியமாக தேவை. ஏன்னா அது வந்து கன்சியூமபிள்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதில் கன்சியூமபிள்ஸ் அப்படின்னா லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 சொல்லிட்டு 4 லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த 4 லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் சேஃப்கார்டு ப்ளஸ் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கவர் ஆகிடும்.
ப்ளஸ் வந்து நீங்கள் பூஸ்டர் ப்ளஸ் சேஃப்கார்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பூஸ்டர் ப்ளஸ் சேஃப்கார்டு எடுக்கும்போது 1 lakh உள்ளாடி நீங்கள் வந்துட்டு ஒரு இயரில் வந்துட்டு நீங்கள் க்ளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பூஸ்டர் ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஆட் ஆக இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து எந்த ஒரு இம்பேக்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. இதே சம் இன்ஷூர்ட் சேஃப்கார்ட் ப்ளஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேஸ் சம் இன்ஷூர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேஃப்கார்ட் ப்ளஸில் இருக்கிற வேரியன்ட்ஸு. பட் முக்கியமாக வந்து கிளைம் சேஃப்கார்ட் ப்ளஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து கன்சியூமபிள்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமான தேவை. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இந்த வெல்னஸ் ஓபிடியில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் டெலி கன்சல்டேஷன் வந்துடும். எனக்கு டெலி கன்சல்டேஷனுக்கு வந்து எந்த லிமிட்டுமே கிடையாது. ஃபிசிக்கல் கன்சல்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு 10,000 rupees லிமிட்டு. இப்போ டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த நார்மலாக ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஏதாச்சும் டெஸ்ட் எடுப்பாங்க டயக்னாஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து 10,000 rupees லிமிட்டு. ஃபார்மசிக்கு வந்து 2,500 rupees லிமிட்டு. ஸோ இந்த மூணுக்குமே ஃபிசிக்கல் கன்சல்டேஷனாக இருந்தாலும் சரி, டயக்னாஸ்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபார்மசியாக இருந்தாலும் சரி, ரீஇம்பர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% கோப்பே. அதாவது மொத்த பில்லில் வந்துட்டு நீங்கள் வந்து 20% உங்கள் கையிலேருந்து கொடுக்க மாதிரி இருக்கும். பட் ஓவரால் லிமிட் வந்து 10,000 rupees, 10,000 rupees and 2,500 rupees. அப்புறமா இந்த எமோஷனல் வெல்னஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வந்து கவுன்சிலிங்னு சொல்லலாம். ஸோ வந்து 10 செஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ஒரு வருஷத்துக்கு. ப்ளஸ் வந்து அன்லிமிட்டெட் டயட் அண்ட் நியூட்ரிஷன் கோச்சிங் உங்களுக்கு வந்து, அப்புறமா அன்லிமிட்டெட் ஏஐ ஸ்மார்ட் ஃபிட்னஸ் கோச்சிங் வந்து உங்களுக்கு வந்துடுது. ப்ளஸ் குளோபல் கண்டென்ட் வருது. ப்ளஸ் வந்து ஜிம் மெம்பர்ஷிப்புக்கும் வந்து உங்களுக்கு வருது. அது வந்து 2 விசிட்டு வீக். ஓகே, அடல்ட்டாக இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து கன்சல்ட் இந்த ஓபிடியில் வருது. பட் நீங்கள் இந்த ரைடர்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சிட்டியில் இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து நெட்வொர்க்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப லோக்கலாக இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் ஓபிடி கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அது என்னோட ஒப்பீனியன். பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 5 times ஆஃப் பேஸ் சம் இன்ஷூர் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் 20 லட்ச ரூபாய் எடுத்துருக்கீங்கன்னா அப் டு 1 crore வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி எடுத்துக்கலாம். பட் அதுக்கு மேக்ஸிமம் வந்து 1 crore கொடுக்குறாங்க. இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அப்படிங்கிறது நார்மலாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் கவர் எக்ஸ்ட்ரா ரைடர் வரும் இல்லையா? ஸோ வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் வந்துட்டு அவங்க பர்டிகுலர் ஃபேமிலிக்கு வந்து யார் நாமினியோ அவங்களுக்கு வந்து அந்த 1 crore கவர் சூஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களோட ஃபேமிலிக்கு நாமினிக்கு போயிடும். ஹாஸ்பிட்டல் கேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ரைடர் சூஸ் பண்ண அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5 lakh பேஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்கன்னா 1,000 rupees per day உங்களுக்கு வந்துடுது. இதுவே 7.5 to 15 lakh ரூபீனா 2,000 rupees per day வந்து உங்களுக்கு டெய்லி கேஷ் வந்துடும். இதுவே வந்து 15 lakh பேஸ் சம் இன்ஷூர்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை அதுக்கு மேலே சூஸ் பண்ணுறீங்கன்னா 4,000 rupees per day வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் டெய்லி கேஷ் வந்துடும். இந்த ஆனுவல் அக்ரிகேட் டிடக்டிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இந்த டிடக்டிபிள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ப்ரீமியம் வந்து கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20,000 rupees சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு 20,000 rupees. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 lakh rupee பில் வருது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் அட்மிட் ஆகும்போது அதில் வந்து 20,000 rupees வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கம்பெனி பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர அட்மிஷன், அந்த சேம் இயரில் வர அட்மிஷனுக்கெல்லாம் அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆகிடும். ஃபஸ்ட் 20,000 rupees வந்து கவர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து அப் டு 1 lakh வரைக்கும் வந்து டிடக்டிபிள் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் டிடக்டிபிள் சூஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரீமியம் கம்மியாகும். ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹஸ்பண்டுக்கு ஒரு 35 ஏஜ், ஒய்ஃப் வந்து 33, ஃபஸ்ட்டு சைல்டுக்கு 7 years, செகண்ட் சைல்டுக்கு 6 years. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பேஸ் பிளானு ப்ளஸ் கன்சியூமபிள் ரைடர் போட்டோம்னா நம்மளோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,650 rupees வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வரும். ஸோ இதுதான் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரீமியம்ஸ் அப்படிங்கிறது ஓவராலாக 4 zoneல் இருக்குது. ஓகேவா? சென்னை இன்க்ளூடிங் தமிழ்நாடு, தமிழ்நாடு வந்து Zone 4 வருது. Zone 4ஓட ப்ரீமியம் தான் இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் Zone 4 ப்ரீமியம் எடுத்துகிட்டு ஒரு பாலிசி எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு Zone 1, Zone 2 அந்த மாதிரி போகிறீங்கன்னா கோபே இருக்கும். பட் நிவாபுப்பா பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ அந்த இஷ்யூ நமக்கு கிடையாது. Zone 4 தான் வந்து கம்மியான ப்ரீமியம். தமிழ்நாடு வந்து Zone 4 தான் வந்து இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் வருது. ப்ளஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஸோ வெயிட்டிங் பீரியட் வந்து ஜெனரலாக வந்து நான் சொல்கிறது தான், நீங்கள் வந்து 30 days வந்து இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். 2 years வந்து ஸ்பெசிஃபிக் இல்னஸுக்கு இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக் இல்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். மோஸ்ட் ஆஃப் த ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் இந்த கேட்டகரியில் வரும், இன்க்ளூடிங் கிட்னி ஸ்டோன், அப்பெண்டிக்ஸ், இந்த மாதிரி ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ். அதாவது டிசீஸ் இருக்கும் பட் எமர்ஜென்சி இருக்கிறது சர்ஜரி பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு இமீடியட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி டிசீஸ் தான் ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் சொல்லுவாங்க. ஸோ அது இந்த கேட்டகரியில் வரும். ப்ளஸ் வந்து எக்ஸிஸ்டிங் டிசீஸ், நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருந்தால் அதுக்கு 3 year வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்கும் அந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.